ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சிஜன் ஒன்னஸ், அதாவது ஆக்சிஜன் எலிமெண்ட்டுக்கான எக்ஸ்பேஸ் ஃபிட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மூணு லேட்டஸ்ட் ஆக்சிஜன், சர்ஃபேஸ் லேக்டேஷன், அப்சர்வ்டு வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது இருக்குது. அதான் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ் டேட்டா ஃபைல் இருக்கிற இடத்துல டேட்டாவை காப்பி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஆக்சிஜனோட இந்த பிடிஎஃப் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சிஜனுக்கான பீக்கு, தென் எக்ஸல் ஓப்பன் பண்ணி டேட்டாவை காப்பி பண்ணி ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸல் டேட்டா ரெண்டையும் காப்பி பண்ணி ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆரிஜின் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரிஜின் ப்ரோவோ, ஆரிஜின் 2018 என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு எக்ஸ் அண்ட் ஒயில் நீங்கள் இங்கே காப்பி பண்ண வேல்யூவை அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய் தேவையில்லாத அந்த லைன் அதை டெலிட் பண்ணிடுறோம். ஆக்சிஜன் ஒன்னஸ் இண்டிகேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை காப்பி பண்ணி லைன் கிராஃபை கொடுக்குறோம். கொடுத்தோன்னா நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் வந்துடுது. பாருங்கள், இதில் நாய்ஸ் பிக் எதுவுமே இல்லை. அதெல்லாம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபிட்டிங் இது பண்ணலாம். ஃபிட்டிங் வைக்கிறது ஃபஸ்ட்டு இந்த பீக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பீக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அனலைசிஸ்ன்னு போங்க. பீக் பொசிஷனை பார்த்துக்கோங்க. அனலைஸ்ன்னு போயிட்டு ஃபிட்டிங்னு போயிட்டு தென் அனலைசிங் பீக் அண்ட் பேக்ஸ் லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டி பீக் ஃபிட்டிங்கு ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் இதான் ஆப்ஷனு, பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே காஸ்ன்னு இருக்கும், அதை காஸியன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு டயலாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், அகெயின் காஸியன் ஓகேன்னு கொடுங்க. ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் இப்போ பாருங்கள், 3 இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ ஆல்ரெடி நீங்கள் லிட்ரேச்சர்லேருந்து எடுத்திங்கன்னா அந்த 3 வேல்யூ இடத்துல கரெக்டாக பீக் பொசிஷன் இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். அதாவது டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துலையே போட்டிருக்கோம், 3 பிக் பண்ணியிருக்கோம். அந்த ஓப்பன் என்எல் ஃபிட்டிங் கொடுத்துட்றோம். தென் இந்த இடத்துல கார்னர் இருக்கிறீங்க, இதை கொடுத்திங்கன்னா அந்த 3 ஸ்பெக்ட்ரத்தோட இன்டென்சிட்டி ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா 3 ஃபிட் பண்ணோம். 3 பீக்குக்கான பீக் 529, 532, 533ன்னு இங்கே பீக் இண்டிகேஷன் இருக்குது பாருங்கள். இதுதான் இண்டிகேஷனு. இப்போ இதை வச்சு அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டில் நம்ம ஃபிட்டிங் ஈஸியாக பண்ணலாம். பிஃபோர் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்ரேச்சரில் நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்தெந்த பீக் எந்தெந்த பொசிஷன் நமக்கு உங்களுக்கு வேணுங்கிறத. இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சிஜன் நம்ம 3 ஆக்சிஜன் ஃபிட் பண்ணியிருக்கோம். பீக் 1, பீக் 2, பீக் 3 சைடில் கொடுத்துருக்கு. இன்னொன்று குமுலேட்டிவ் பீக். பிங்கிறதுனால பேஸ், நம்மளுடைய ஸ்டார்டிங் டேட்டா. இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதோட 4 சைடும் நம்ம பாக்ஸ் இது கொடுத்து தேவையில்லாத நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸ்கேலு அந்த ஸ்கேலோட நேம் எல்லாத்தையும். இப்போ இந்த இடத்துல இன்டென்சிட்டி அட்டாமிக் யூனிட்னு கொடுத்துடலாம். கலர் இண்டிகேஷன் இன்டென்சிட்டி அப்படின்னு போட்டுட்டுருக்கோம். அதோட ஃபாண்ட் சைஸ் 22 கொடுத்துக்கோங்க. கலர் உங்களுக்கு ஏற்ற கலர் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூ கலர் உங்களுக்கு என்ன அந்த இடத்துல விசிபிலிட்டியாக இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜின்னு கொடுத்துட்டு அதோட யூனிட் எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துக்கோங்க. அந்த எலக்ட்ரான் வோல்ட்டும் கொடுத்துட்டு அதையும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு 22 சைஸில் 24 விசிபிளான சைஸை நம்ம அந்த இடத்துல கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறோம். தென் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கோங்க. போல்டுன்னு கிளிக் பண்ணி அதோட சைஸ் 20ன்னு வச்சுக்கோங்க, ஃபாண்ட் சைஸு. இப்போ 4 சைடும் நம்ம தேவையில்லாத ஸ்கேலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணி லைன் அண்ட் ட்ரிக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. திக்னஸ்ங்கிறது 5ன்னு கொடுங்க. அண்டு இது மேஜர் டிக் மைனட்டிக் தேவையில்லாதனால 2ன்னு கொடுத்துறேன். அதே மாதிரி பாட்டம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேஜர் டிக் மைனட்டிக் வேணும், திக்னஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் ஓகேங்கிறத அதாவது நெக்ஸ்ட்டு ஓகேங்கிறத கொடுத்துட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகிடலாம். இல்லை நமக்கு ஸ்கேல் வேணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்கள், 2க்கும் மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அந்த ஸ்கேல் தேவையில்லை, அதனால் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். லைன் அண்ட் டிக்கை கிளிக் பண்ணி அந்த இடத்துல திக்னஸ் 5ங்கிறது வச்சுட்டு இன்னுங்கிறது நன்னு கொடுத்துருங்க. இட் மீன்ஸ் மேஜர் டிக்ஸில் இன்னுங்கிறத நன்னு கொடுத்துருங்க. மைனர் டிக்ஸில் இன்னுங்கிறத நன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. தென் அதே மாதிரி டாப்புக்கு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. லைன் அண்ட் டிக்ஸில் போயிட்டு அதோட திக்னஸை சேஞ்ச் பண்ணணும். மேஜர் டிக் அண்ட் மைனர் டிக்ஸை நன்னுங்கிறத கொடுக்கணும்.
கொடுத்தாச்சு. தென் இப்போ பாருங்கள் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை டபுள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கலரிங் அதாவது இட்ஸ் மீன்ஸ் டேட்டாவை கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் ஏரியா கலர் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நமக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னா ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே கலர் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணோம், அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே இன்க்ளூசிவ் ப்ரோக்கன் பை மிஸ்ஸிங் வேல்யூஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பேட்டர்ன் சிங்கிள் கலராக வேணும் டபுள் கலராக வேணும்னு கேட்குது. நம்ம டபுள் கலர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு செகண்ட் கலர் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ஒயிட்னு கொடுக்குறேன். தென் டேரக்ஷன், அதாவது பேட்டர்ன் ஆஃப் எப்படி உங்களுக்கு டேரக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேட்டர்ன் இருக்கும். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் அந்த வெர்டிக்கல் சென்டர் அவுட்டுங்கிறது கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள், அந்த ஸ்பெக்ட்ரம் விசிபிளாக இருக்குது. இப்போ அகெயின் அதை ப்ளூவை கிளிக் பண்ணி அதோட அவுட்டர் லைன், அதாவது லைன் இதை நம்ம மாற்றலை, அதை மாற்றுறோம். இப்போ வந்து 3 இந்த வேல்யூ வந்து திக்னஸ் 3ன்னு கொடுத்து அதுக்கு இண்டிகேஷன் என்ன கலர்னு கொடுங்க, ப்ளூன்னு கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லையா அதுக்கு நம்ம ஃபுல் அந்த பீக்கை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு பிளாக் கொடுத்தா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அதனால் என்ன பண்ணுறேன், அகெயின் கிளிக் பண்ணி அதோட கலரை வந்து பிளாக்னு சூஸ் பண்ணுறேன். தென் செகண்ட் ஸ்பெக்ட்ரம் இதே, அதாவது செகண்ட் ஃபிட்டிங் பீக்கும் இதே மாதிரி தான். ஃபில் ஏரியாவுக்கு போயிட்டு அதை ப்ரோக்கன் மிக்சிங் வேல்யூங்க கிளிக் பண்ணிட்டு பேட்டர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 கலர் வேணாலும் சிங்கிள் கலரும் செலக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோனால 2 கலர்ஸையும் போட்டோம்னா 1 கலர் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அதனால் 2 கலர்ஸும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ பிங்க் கலர் இதையும் கொடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் விசிபிலிட்டி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த ஸ்வெட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்லைட் மாடிஃபிகேஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாற்றுறேன். இப்போ வந்து என்ன பண்ணால் அந்த எல்லோவுக்கு பதிலாக நான் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். அதை பி டு ஃபாலோ த யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்மாக நான் இது பண்ணுறதுக்கு ஒயிட்டு கொடுக்குறேன். பாருங்கள் சென்டரில் எல்லாம் ஒயிட்டு வரும். அப் அண்ட் டவுன் வந்து நம்ம செலக்ட் பண்ண கலர் வரும். இப்போ லைனுங்கிற இடத்துல செலக்ட் பண்ணி 3ன்னு கொடுத்துருங்க. தென் அந்த திக்னஸ் இங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா அந்த அவுட்லைன், அதாவது அந்த அவுட்லைன் அப்படி தெரியும். தேர்ட் பீக் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் ஏரியா அண்டர் கவர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இன்க்ளூசிவ் ப்ரோக்கன் இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 கலர், இன்னொரு கலர் என்னென்னா செகண்ட் மேபி க்ரீன் ஆர் ஒயிட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம விசிபிலிட்டியும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த கலரு. அதனால் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கும் அவுட்லைன் லைன் வந்து மாற்றணும். இட் மீன்ஸ் 3ன்னு கொடுத்துக்கோங்க. கலர் வந்து பிளாக்னு கொடுத்துக்கோங்க, விசிபிளாக இருக்கும். தென் இப்போ பாருங்கள், இப்போது குறுக்கெல்லாம் சென்ட்ரலாக இருக்குது. நான் என்ன பண்ணுற போகிறேன், ஸ்கேலில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இட் மீன்ஸ் ஸ்கேல்னால் என்ன தான், இப்போ அந்த குமுலேட்டிவ் இருக்குது, குமுலேட்டிவ்ங்கிறது கலர் கொடுக்கலாம். இல்லைனா அந்த இடத்துல 0ன்னு கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டை மட்டும் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இப்போ பேக்ரவுண்டு பி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணலாம். இப்போ ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப குறுக்கலாக இருக்குது, அது சென்டராக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். 225 இந்த சைடு 238 235 எந்த வேல்யூ கொடுங்க பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. அதே மாதிரி ஒய்யோட ஸ்கேலையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இருங்க, ஒரு 2500 போடுவோம். பாருங்கள் மேலே போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ பாருங்கள் திரும்ப மேலே போகுது. இப்போ இன்க்ரீஸ் தான் பண்ணணும். இப்போ 2500 நான் 2500 கொடுத்து பார்ப்போம். ரொம்ப கீழே இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் அந்த கீழே இந்த பேஸ் பீக்லாம் இருந்துச்சு. இப்போ 2200 கொடுக்குறோம். இப்போ இந்த பேஸ் பீக்கை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லைனுங்கிறத லைன் ப்ளஸ் சிம்பிள்னு கொடுங்க. தென் அந்த சிம்பிளில் போய்ட்டு நமக்கு ஏற்ற சிம்பிள், நிறைய சிம்பிள் இருக்கும். உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இந்த ரவுண்ட் சிம்பிளை கொடுத்துட்டு கிளிக் பண்ணி கலரும் கொடுக்கலாம். கலர் வந்து கொடுத்தீங்க உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆப்டான கலர் உங்களுக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். பாருங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி இருக்குது. இதுக்கு அந்த பேக்ரவுண்டு பீக்குக்கும் இதுக்கும் அப்படியே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை நான் டிஃபால்ட்டாக வருங்க பிளாக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் கொடுத்தாச்சு. தென் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இதுக்கும் லைனுக்கு சேஞ்ச் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாருங்கள் லைனுன்னு இருக்குது பாருங்கள். இந்த லைனை வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் லைனை கிளிக் பண்ணிவிட்டு அதோடய திக்னஸ் வந்து 3ன்னு கொடுக்குறேன். அதில் ஓகேன்னு கொடுத்தோன்னு பாருங்கள் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சேஞ்சஸ், ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்கேல் வந்து கொடுத்துருக்கோம். 5ன்னு அந்த இடத்துல கிளிக் பண்ணி 5ன்னு இருக்குது. அது வந்து ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேல்யூ தான் இருக்குது. இப்போ நான் 4 வேல்யூ வேணும், 5 வேல்யூ வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பாருங்கள் 4ன்னு கொடுக்கும். 3ன்னு கொடுத்தா 5 வேல்யூ வருது. 4ன்னு கொடுப்போம், 3 வேல்யூ தான் வருது. அப்போ 3ன்னு கொடுத்தா
ஸ்கேலு அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் இதாக இருக்கும். கொடுத்தாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ள ஸ்பெக்ட்ரத்தில் கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ இதை நாங்கள் இந்த கண்டென்ட்டை டெக்ஸ்ட் கண்டென்ட் வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா கீழே இருக்க பைண்டிங் எனர்ஜியை காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி டெக்ஸ்ட் காலம் வச்சு பண்ணலாம். நான் இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ஆக்சிஜன் ஒன்னஸ்ன்னு ஃபெட்டர் கொடுக்குறோம். தென் இப்போ 3 பீக்கு நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லிட்ரேச்சர் எடுத்த பீக் 3 பீக்கு நான் சும்மா அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதான் உங்களுக்கு நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அதேமாரி மேக்க காப்பி கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பீக் டேபிளை இழுத்துக்கிட்டு எத்தனை பீக் அங்கே வேல்யூ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீக்கோட வேல்யூ வந்து 529, 532, 533 அரௌண்ட் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒவ்வொரு இதையும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ஒன்று இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவ் பீக் பொசிஷன் கிட்ட நீங்கள் அந்த இடத்துல போய் வச்சு விட்றலாம். கலர் இண்டிகேஷன் இந்த ஒரு உங்களுக்கு என்ன கலர், அதாவது இந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு எப்படி மேட்சாக இருக்க மாதிரி கலரை மட்டும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேட்டா அந்த விஷுவல் நல்லாயிருக்கும். இப்போ இது இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை காப்பி பண்ணி அதோட வேல்யூ 532 பிக் 2ஓட வேல்யூ, தென் 0 இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் அதை காப்பி பண்ணி மேக்க காப்பி கொடுங்க. அது 533.4 533.4ங்கிறது இருக்குது. அந்த வேல்யூ அங்கே ஆட் பண்ணிடுங்க. தென் இந்த அதை கர்சரை ஓரமாக வச்சுட்டு இப்போ எல்லா இடத்துலையும் போய் அந்த பீக் பொசிஷன் கரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆக்சிஜன் லாட்டிஸ் ஆக்சிஜன், தென் சர்ஃபேஸ் ஹைட்ராக்சில், அண்ட் தேர்ட் ஒன் வந்து இந்த இடத்துல வந்து அப்சர்வ்டு வாட்டர் மாலிகுலுங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதோட ஃபாண்ட் சைஸ் கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேல்யூக்கு மேலே அதை ஆட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இங்கே சர்ஃபேஸ் ஹைட்ராக்சில் third one absorbed water molecule. இப்போ பாருங்கள் ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபிட்டிங் கொடுத்தோன்னே அதோட லேபிளிங் கொடுத்தோன்னே ஸ்பெக்ட்ரம் வந்து உங்களுக்கு நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்க. இப்படி அந்த ப்ரெசன்டேஷன் வியூ எப்படி இருக்குங்கிறத இதை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு Ctrl+, அந்த எல்லாமே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஏரோ மார்க்கை கொடுத்து ஒரு ஏரோ ஜென்ரேட் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல வந்து பீக் தனியாக இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஏரோ கொடுத்து திக்னஸ் 1.5 எடுத்துகிட்டு அந்த ஏரோவை கரெக்டாக இந்த பீக்குக்கு நேர் கொண்டு வந்துட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பீக்குக்கு நான் இண்டிகேட் பண்ணிடுறேன். தட் இஸ் 3 பீக்கும் நம்ம லேபிளிங் பண்ணியாச்சு. தென் இப்போ இதுவே என்ன பண்ணணும், இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இது லேபிளிங் வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். நேம் இல்லாமல் எப்படி நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்கள் இதே ஸ்பெக்ட்ரத்தை மேக் டூப்ளிகேட், அதாவது கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு இருக்கும். டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெக்ட்ரம் ஜென்ரேட் ஆகும். தட் இஸ் ஜெராக்ஸ்னு சொல்லலாம், அதாவது காப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், அதில் போய் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு இதோட பேட்டர்ன் வந்து மாற்றுறேன். எனக்கு இந்த பேட்டர்ன் வேணாம், உள்ள நான் இது கொடுக்கல அப்படிங்கிறது வேணாம்னா இப்போ என்ன பண்ணி மேக்க காப்பி கொடுத்து என்ன பண்ணுங்கள், இன்னொரு பேட்டர்னுங்கிறது என்னென்னா ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 3. அதாவது நம்மளோட விருப்பம் தான், நம்மளோட உள்ள டெக்ஸ்ட்டையும் பீக்கையும் ஆட் பண்ணலாம், இல்லை இது மாதிரி இண்டிகேட் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ அதை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். இதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ட். இப்போ பாருங்கள் இது ஒரு வியூ. உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ எது பெட்டராக இருக்குங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.